வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட 40-50 நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஐசருக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. விக்ரஸ் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐசருக்கான ட்ரைனிங் கொடுக்குறது ஆர்ஜிஆர் அகாடமி தான் இருக்கும். ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்றப்ப ஒரு அருமையான இடம் படிக்கிறதுக்கு வந்து ஐசர் அண்ட் நைசர் ரைட்டா. அதுலேயும் வந்து எஸ்பெஷலியாக பார்த்தீங்கன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றாங்க இல்லையா. ஏதோ படித்தோம் அப்படின்னு இல்லாமல் படித்த விஷயத்தை வச்சு அப்ளை பண்ணி வந்து அது மூலயமா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் ரைட்டா. இதில் படிக்கணும் பிஎஸ் கோர்ஸ் அந்த எம்எஸ் கோர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸு அதுக்கப்புறம் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான ஐஏடி அப்படின்ற எக்ஸாம்ஸ் 2025 தான் ஆப்டிடியூட் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் 25 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மே மாதம் நடக்குது ரைட்டா. ஜூனில் வந்து இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டில் இருந்து தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் வருது. 15 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கொடுக்குறாங்க. 4 சப்ஜெக்ட்னா கிட்டத்தட்ட 240 மார்க்குக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது ரைட்டா. டிஃப்ரெண்ட் ஐசஸ் இருக்குது, ஒரு 7 ஐசஸ் இருக்குது. அது இல்லாமல் ஐஐடி குவஹாத்தியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராமும் இந்த ஐஐடி எக்ஸாம்ஸ் மூலயமா தான் கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஎம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி கோர்ஸும் அப்புறமா பிஎஸ் கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி எக்ஸாம்ஸ் மூலயமா தான் வந்து நம்மளுக்கு சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அட்மிட் கார்டு வந்து நம்ம பார்த்தோன்னா ஐசர் வெப்சைட்டில் போனோம்னா ஐசர் யூசர் ஐடி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதை போட்டு இந்த கேப்சாவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் ரைட்டா. அதில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அது போட்டதுமே நம்மளுக்கு அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இங்கே இருக்கு இல்லையா அட்மிட் கார்டு, இதில் வருது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025. இதில் வந்து அப்ளிகண்ட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, பர்சனல் வித் டிசபிலிட்டி இது எல்லாத்தையும் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சைடில் அந்த ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. டேட் ஆஃப் டெஸ்ட் எப்போ, டியூரேஷன் எப்போ, டெஸ்ட் சிட்டி எங்கே, டெஸ்ட் சென்டர் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா போகிறப்ப பிரிண்ட் ஆல் டிக்கெட் இந்த இருக்கு இல்லையா A4 சைஸில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஃபோட்டோ பேஸ்ட் த ஃபோட்டோகிராஃப் அட் தி இண்டிகேட்டட் பிளேஸ், சிக்னேச்சரும் இமேஜஸும் ஃபோட்டோ இஃப் த கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இமேஜஸ் ஆர் லெஜிபிளி பிரிண்டட் பேஸ்ட் த ஃபோட்டோகிராஃப் அட் தி இண்டிகேட்டட் பிளேஸு the hall ticket is to be produced for verification at the இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சரியா. அதே போல் இதில் வந்து ஃபோட்டோ ஒன்று ஒட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஒட்டிக்கணும், சிக்னேச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டில் நம்ம பண்ணி கொண்டு போகணும் ரைட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஹால் டிக்கெட் இஸ் டு பி ப்ரொடியூஸ்டு ஃபார் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் ஜென்ரல். அட்லீஸ்ட் ஒன் ஒரிஜினல் ஐடி எடுத்துகிட்டு போகணும். எந்த எக்ஸாம்ஸ் போனாலும் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஒரு ஐடி, அது ஆதார் எடுத்துக்கலாம், பேன் கார்டு எடுத்துக்கலாம், பாஸ்புக் எடுத்துக்கலாம், ரேஷன் கார்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருந்தால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸு, ஃபோட்டோ பேஸ்டடு நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, அப்புறம் யூஐடி ஆதார் கார்டு, ஃபோட்டோ பேஸ்டடு இந்த 12th 10th 12th மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, அட்மிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு original photo, student should carry a postcard photo ID. Kindly photocopy of the postcard ID, photo ID. Kindly be informed that the original copy of this all ticket along with the photocopy of ID will be collected at the examination hall. Hence you are requested to keep an additional copy of the all ticket. all ticket வந்து அவங்க வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் ஒரு காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் ஒரு காப்பி அடிஷ்னல் வச்சுங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்டு டு லொக்கேட் தர் டெஸ்ட் சென்டர் அண்ட் இட்ஸ் அக்செப்டபிலிட்டி அட்லீஸ்ட் எ டே பிஃபோர். ஒரு நாளுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அதுதான். ஏன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போயிடுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு போகாமல் என்னன்றதை ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 8:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற டைமு. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி என்ட்ரி இன்டு த டெஸ்ட் சென்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டூ நாட் வேர் எனி ஜுவல்ஸ், இது வந்து ஆல்ரெடி எல்லாமே என்டிஏ சொல்லக்கூடிய சிஸ்டம்ஸை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதர் ஐட்டம்ஸ் கண்டெய்னிங் மெட்டல், மொபைல் ஃபோன்ஸு, எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாட் அலௌடு.
தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டி ஃபார் சேஃப் கீப்பிங், அதனால் அதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு இடம் கிடையாதுனால நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணான்றாங்க. ஒன்லி ஆல் டிக்கெட், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அண்ட் பால் பென் நம்மளுக்கு அலோடு, ப்ளூ ஆர் பிளாக் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ரஃப் ஃபேட் ஷீட் வில் பி ப்ரொவைடட், ரஃப் ஷீட் வந்து நம்மளுக்கு அங்கேயே கொடுப்பாங்க, அதனால் ரஃப் ஷீட் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஃபார் ரப்போர் விச் வில் ஹேவ் த ரிட்டர்ன் ஆஃப்டர் டெஸ்ட் முடிச்சதுமே நீங்கள் ரஃப் ஷீட்டும் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். கேண்டிடேட் ஷுட் கிளியர்லி ரைட் தேர் நேம் அந்த இதில் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் ரஃப் பேட்லேயும் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் non-programmable scientific calculator will be provided on the candidates console. ரைட்டா, அது வந்து கொடுக்குறாங்க போல இருக்கு, பார்த்துங்க. ப்ளீஸ் டூ நாட் கேரி யுவர் ஓன் கேல்குலேட்டர்லாம் அங்கே வந்து கொடுப்பாங்களாம், அதனால் நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அக்கம்பனிங் த கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் இன்சைட், அது ரெகுலர் ரூல். கேண்டிடேட் டு மேக் தேர் ஓன் ட்ராவல், யாரும் உங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க, அதனால் நீங்கள் தான் வீட்டில் இருந்து பார்த்து போகணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் சென்டர் வில் நாட் பி என்டர்டைன்டு. ரைட்டா, இவ்வளோ தான். இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துங்க, கரெக்டாக பிளான் பண்ணிக்கிடுங்க. சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் கரெக்டாக போயிடுங்க. மற்றபடி உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு 9176752121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஐசருக்கான ஃபுல் இயர் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறோம், ஐசருக்கான கிராஷ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். சப்போஸ் 2026 உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்களும் வந்து த்ரூ பண்ணி ஐசரில் சீட் வாங்கணும், இல்லைனா ஐஐடிஎம்ல இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் சேரணும், இல்லைனா குவஹாத்தியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா 1 இயர் ப்ரோக்ராமாக இல்லைனா 2026க்கான கிராஷ் கோர்ஸும் நம்மளுக்கு வந்து அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது இல்லாமல் நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கணும், அதுவும் சீட் எடுக்கக்கூடிய 100% சீட் கேரண்டீடு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரில் மே 19th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதினா குவாலிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். 20 பேர் தான் ஒரு பேட்சுக்கு. அதில் உங்களுக்கு இன்னும் ஃபியூ சீட்ஸ் அவைலபிள். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து 18th இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறவங்க இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. 18th அன்னைக்கு காலையில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மத்தியானமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்துருவோம். அன்றைக்கே ஜாயின் பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து நீங்கள் கிளாஸஸ் 19th இருந்து அட்டென்ட் பண்ணலாம். இட்ஸ் ஏ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ரைட்டா, இதை பற்றி இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தெரியணும்னா 9176552121 இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.